ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள், வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய அண்ணன்கள், இயக்குனர் வி. சேகர் அவர்கள், என்னுடைய அன்பு அண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா கலையரசு அவர்கள், என் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படையாண்ட மாவீரா என்ற படைப்பை படைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கினிய சரவணராஜ், என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி, எங்கள் ஐயா குமாரதேவன், குரல் அமுதன், மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன், கிரியாடெக் பாஸ்கர் அவர்கள், பரமேஸ்வரி, குமரேசன், எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் என் அன்பிற்கினிய கண்ணன் அவர்கள், வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலு அவர்கள், கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட என்னுடைய அன்பு இளவல் பாலா அவர்கள், பாட்டை வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே, இது யாருன்னு அப்போ தெரியல, அதில் யார் அதை செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நான் பார்த்த பிறகு, தினேஷ், ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றிருக்கிறேன். இள வயதிலேயே மிகச்சிறந்த திறமையை கொண்ட ஒரு நடன இயக்குனர். அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள். சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டை இல்லாமல் எப்படி? தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு வியப்பு தான். சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டத்தனமாக இருப்பாங்க, அப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு. அன்னைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் பார்த்து கையில் ஒரு புத்தகத்தோடு வந்திருந்தாப்புல. தம்பின்னா அது நந்தனார் சரித்திரத்தை வச்சுருந்தாப்புல. அது அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது சூப்பராக அவர்கள் அதில் நடன இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் தோல் மேலே கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, பகலெல்லாம் அடிக்க வேண்டியது, இரவெல்லாம் படிக்க வேண்டியதுன்னாப்புல. அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவரளவுக்கு அந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார்.
அதுக்கப்புறம் என் தம்பி கையில் ஒரு சண்டை இயக்குனர் கையில் புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பாக. அப்போ செல்வாவை நான் ரொம்ப பாராட்டினேன். சரி, அது அப்படி சிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. இப்போ என் தம்பிகிட்ட கேட்டேன் யாருன்னா கோபி ஜெகதீஸ்வரன் சொன்னார்ல, இசையமைப்பாளர் அவர் தான் இது விழாவின் நாயகன். அவர் தம்பி ஜி பிரகாஷ் இள வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமாம், 100 படங்களை தொட்டார். அப்போ அது அசூரன் படம் படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை மிகச்சிறப்பாக செய்திருப்பார். அந்த காட்சிகள், அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும்போது அந்த வயதில் இவ்வளவு ஆளுமையாக அவர் செய்கிறது ரொம்ப திறமையாக. அப்போ நானும் என் தம்பி மாதவனும் நடித்த ஒரு படம் இருக்குது. அது அந்த படத்தில் அப்போ தான் இவரை நேரில் சந்திக்கிறேன். இசை இவர் அந்த ஜி பிரகாஷ் தம்பி தான். அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழிப்பற்று, இனப்பற்று, இனமான உணர்வு தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அப்புறம் அவர் பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசையை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்தில் நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இணையாக இன்னும் எவனும் பிறக்கலை. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பின்னணி இசை ஷாம் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்துருக்கேன். சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞராக இருக்கார். இதில் என்னுடைய தம்பி கௌதமன் இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி. ஏன்னா எங்கள் அப்பா வடைமலைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் மூத்த மகன். எனக்கு பின்னாடி தான் கௌதம், லெலினெல்லாம். இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் இது நாளைக்கு வைக்க முடியாதா, எனக்கு நான் வெளியூரில் இருக்கேனே, ரொம்ப வேலையாக இருக்கேன்னு. இல்லை, நீங்கள் வரணும், இருக்கணும், அவ்வளோதான் வச்சுட்டாப்புல. இது எடா பெரியது, எல்லா வேலையும் விட்டுட்டு அவசர அவசரமாக விருது பிடிச்சி நான் எல்லோரும் வந்திருப்பாங்களே, கொஞ்சம் தாமதமாகறமேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கு உங்கள் எல்லார்ட்டையும் நான் என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கொஞ்சம் வர நேரம் ஆயிடுச்சு. கௌதமன்ட்ட இங்கே பாராட்டி எல்லாரும் பேசுகிறது மாதிரி அவர் எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி. அவரோட நான் மகிழ்ச்சி படம் நடித்தேன், தம்பிக்காக தான் நடித்தேன். அப்புறம் அங்கே எங்கள் தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணிவண்ணன். அது எங்கள் எல்லார் மேலேயும் பேரன்பு. குறிப்பாக என் தம்பி கௌதம் மேலே அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர். எங்கள் எல்லாருக்குமே கொடை அவர் தான். நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா இருந்தாங்க, வந்து கொடுத்துட்டு போயிடுவார். 50,000 வச்சுக்கிறோங்க, 1,00,000 வச்சுக்கிறோங்க. அப்படி உறவினுடைய பிணைப்பு. அப்போ அதில் அப்போவே பார்த்து தம்பியுடைய ஈடுபாட்டை, அவனுடைய படைப்பின் ஆற்றலை ஆட்டோ சங்கர் நான் ரொம்ப பின்னாடி தான் பார்த்தேன். மக்கள் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி உருவாக்கத்துல நாங்கள் அந்த குழுவில் இருந்து எங்கள் ஐயா கூட, எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிள்ளை. அதில் என் மேலே பேரன்பு. அதில் இந்த சந்தன வீரப்பன் தொடர், ஆமாம் சந்தனக்காடு, அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வியந்தப்போ நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் எங்கள் தலைவர்கிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்காலும் பேச்சு வந்துருச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு. அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேலே பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேலே பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். நம்ம இனத்தில் அந்த இடத்துல ஒரு வீரன், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இங்கே அழைச்சிட்டு இங்கே மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகள்கிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை ஈழத்தமிழில் உள்ளே போய் பேசி அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு. அந்த துயரம் நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அந்த அதில் சுற்றுலா ஒன்றும் செய்யலை. உறவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல் இருக்கும் பாருங்க.
எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் கை கழுவ வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதில் மயக்கமாக வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால குடிச்சிட்டு இருந்துறாப்புல. எப்படி இருக்கு பாருங்க. இறந்து 2 நாள் கழித்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி ஆட்டு ரத்தத்தை தெளித்து சுட்டு நாடக குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அப்போ அது சொன்னவன்னு சொன்னேன். நான் நினச்சேன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படி தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த தொடரை பார்க்குறேன், மறுபடி முழுசாக பார்க்க முடியும் போது அப்போ தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ முழுமையாக பார்க்கறதுக்காக நான் என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு. அதில் கௌதமன் எவ்வளோ பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும். இப்போ அதுக்கப்புறம் இப்போ படையாண்ட மாவீரா கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேலே தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள், எங்கள் 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நாங்கள் அவர் இந்த வடபக்கம் நாங்கள் தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு மான உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சது. இப்போ நம்ம அவரை மாவீரர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தாண்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய தனிப்பட பதிவில் அப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பொங்கு தமிழில் சந்திப்போம். எங்கள் ஐயா அது அறக்கட்டில் இருக்குது, அந்த தியாகராய நகரில், அங்கே தான் நாங்கள் எல்லாம் சந்தித்து பழக்கம். எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன். எங்கள் ஐயா மருத்துவர், பெரிய பெரிய அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கலாம், நான் திரைப்பட இயக்குனர் தானே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு நேராக வருவாங்க. வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்குது, இவன் யார் அந்த பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தராக சந்திப்பாங்க. அதில் எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்தப்போ நான் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க. அப்போ நிறைய பேசுவோம். அப்போ அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்போ தான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசில் தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டில் நடந்து போகிறாரு தெருவில்லைன்னா அது எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேலே எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில் நான் அவர் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தார். அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது, எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தினசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அவர் இயல்பான மனிதன், பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது இயல்பாக தான் பேசுவார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான எங்கள் அண்ணன். அவர் வீட்டில் வரவேற்பு அறையில் மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. ஆனால் தனிக்கு அதை விட்டுட்டது. தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சோரொட்டியில் ஓட்டானே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி அப்படின்னு. 3ஆம் உலகப்போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் 3ஆம் உலகப்போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய
காடுவெட்டி குரு அவர்கள். குருன்னா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு மகன் அவர். அப்போ இங்கே பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்போ அப்படித்தான் நீங்கள் மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனாக இருக்க முடியும். அதே தான் எங்கள் தலைவருக்கும். என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனாக இருக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சி தான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு. அதான் என் தம்பி உணர்வு பூர்வமாக அதை எடுத்து உரைச்சார். அது பார்க்குறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இப்படிதானே இருக்குது அது. இப்போ எங்கள் பார்வையில் எங்களுக்கு எங்கள் தலைவன் பிரபாகரன் யாரு, எங்களுக்கு எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வீரப்பனையே இன்னும் மாயாவி சந்தல கடத்தல்காரன் திருடன் தான் நீங்கள் கற்பிச்சிங்க. எங்களுக்கு அவன் வனக்காப்பாளன், பிரபாகரன் இனக்காப்பாளன், அப்படிதான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்கே எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன், சரி கடத்தினார், என்ன பண்ணார்? சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுகள் இருந்தார், வாங்கினவன் எங்கிருந்தான்?